வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று இளவேநீர் காலத்தின் சிறப்புகளை பார்ப்போம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இளவேநீர் காலம் என்பது கோடை காலத்தை குறிக்கும். அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அதுபோல் மாதங்களே இளவேநீர், முதுவேநீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இளவேநீர் காலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த இளவேநீர் காலத்தில் கோடை தென்றல் வீசும். மா, பலா, வாழை பழங்கள்லாம் அதிகமாக விளைத்து மக்களுக்கு அதை சுவைத்து சாப்பிடலாம். பழங்களை எல்லாம் அதிகமாக. அதுபோல் மாமரம் பூக்கும், வேப்ப மரமெல்லாம் பூத்து குலுங்கும், மற்ற எல்லா மரங்களும் பூத்து குலுங்கும். இது ஒரு வசந்த காலமாகும். அதாவது தை, மார்கழி, தை, மாசி ஆகிய மாதங்களில் ஏற்படும் கடுங்குளிர்னால மக்கள் வாடிய உடல் இந்த காலங்களில் சிறப்புறும். அதாவது கபக்குற்றம் அதிகரித்து காணப்பட்ட உடல்கள் இந்த கோடை காலத்தில் இந்த கபக்குற்றம்லாம் நீங்கி தெளிவு பெறும். உடல் புத்துணர்வு பெறும். மேலும் அதிக வியர்வினால் உடலில் உள்ள கழிவுகளாம் இந்த மாதங்களில் வெளியேறும். மேலும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய நுங்கு, இளநீர், தர்பூசணி, நீர்க்காய் பழங்கள், வாட்டர்மெலன், அதுபோல் முலாம்பழம் ஆகிய அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிட்டு உடலை முன்னேற்றலாம். நல்ல ஒரு புத்துணர்வு செய்யலாம். மேலும் இந்த காலங்களில் குயில்கள் கூவும், கிளிகள், மைனா, புறா, காகங்கள் ஆகியெல்லாம் அதனுடைய குரல்கள், இனிமைகள் இந்த காலங்களில் கேட்டு மகிழலாம். மேலும் கோடை தென்றல் வீசும். வசந்த காலம் இந்த காலங்களில் நம்ம அந்த இனிமையும் அழகையும் மாலை நேரங்களில் உணரலாம். அந்த 5 to 7 மணி வரைக்கும் இந்த இளவேநீர் காலத்தில் நல்ல ஒரு கோடை தென்றல் வீசும். இந்த காலங்களில் கபக்குற்றத்தை நீங்கி பித்தக்குற்றம் அதிகரிக்கும். அதனால் உடல்களில் நம்ம எண்ணெய் தேய்த்து நீராடுதல், பாசிப்பயிறு, நலங்கு ஆகியவற்றை கொண்டு உடலில் நம்ம சுத்தம் பண்ணி கொள்ளலாம். மேலும் உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். மேலும் குளிர்ச்சியாக உள்ளுக்கு உணவுகள், கசப்பு சுவை உணவுகள், துவர்ப்பு சுவை உணவுகள் சாப்பிடும் பொழுது பித்தம் தணியும். இந்த கோடை காலத்தை மக்கள்லாம் அந்த வசந்த கால வாழ்க்கையை அனுபவித்து உடலை முன்னேற்ற வேண்டும். இந்த காலங்கள் மாலை நேரங்களில் உடற்பயிற்சியெல்லாம் செய்யும்போது உடல் வன்மையுறும். இதை அனைவரும் சிறு குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரை இந்த கோடை கால வசந்த காலத்தை போற்றி நம் உடல் வன்மையையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் கிடைக்கும் அறுசுவை உணவுகள், இயற்கை உணவுகளை உண்டு